20 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா அப்படி மீட் பண்றப்ப நடந்தது ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். பாப் அண்ட் ஜிம்மின்னு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்களோட கரியரை பார்த்துக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. சோ அதே மாதிரி பாப் சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல 20 வருஷம் கழிச்சு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்ப ஒரு போலீஸ் ஆபிசர் வந்தாரு. போலீஸ் ஆபிசர் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. இந்த பாபும் நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிம்மிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சோ அதனால இதை கேட்டுட்டு போலீஸ் ஆபிசரும் போயிட்டாரு. திரும்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆபிசர் வந்தாரு. பாப் அப்படின்னு கத்துனாரு. ஓ நீதான் ஜிம்மியா அப்படின்ட்டு பாப் கேட்டான். ஆமா நான் தான் ஜிம்மி அப்படின்னு சொன்னான். சோ ரெண்டு பேரும் சந்திச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த வீதியோட லைட் வெளிச்சத்துல பாப் வந்து ஜிம்மியோட ஃபேஸ பார்த்தான். இது ஜிம்மி இல்லையே, ஜிம்மியோட மூக்கு நீளமா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாப் சந்தேகப்பட்டான். அதனால அந்த ஆபீசர் ஒரு லெட்டர் எடுத்து பாப் கிட்ட கொடுத்தான். பாப் வந்து அதை படிச்சான். அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, பாப் இதுக்கு முன்னாடி வந்தவன் நான் தான் ஜிம்மி. நீ வந்து இந்த நாட்டிலேயே ரொம்ப வாண்டட் கிரிமினலா இருக்க. ஆனா என்னால உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த ஆபீசர் வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண அப்படின்ட்டு எழுதிருந்துச்சு. இதை பார்த்துட்டு பாப் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை விட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிசிப்ளின் இருந்தாதான் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி இந்த ஸ்டோரியோட ஆத்தர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.